அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராஜா பேரோன். ஃபாலோ மீ இன்ஸ்டாகிராம் ஐடி ராஜா பேரோன். சப்ஸ்கிரைப் மை சேனல், சப்போர்ட் மை சேனல், கிளிக் தி பெல் பட்டன். திங்க் யுவர்செல்ஃப் பிக். நீ யாருக்கும் எதற்கும் சளைத்தவன் அல்ல. உலகை வெல்ல எதையும் செய்ய உன்னாலும் முடியும். அதை நீ நம்பு. அனைவருக்கும் அட்வான்ஸ் ஹாப்பி நியூ இயர் மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். ஒரு ஃபிட்னஸ்ல இருக்கக்கூடிய ஒரு பர்சனா உங்க கூட ஒரு சில விஷயங்களை ஷேர் பண்ணலாம் என்று வந்துள்ளேன். பிடிச்சிருந்தா எடுத்துக்கோங்க, இல்ல பிடிச்சதை எடுத்துக்கோங்க. என்ன விஷயம் அப்படின்னா, எல்லாருமே நியூ இயர் ரெசல்யூஷன் அப்படின்னு ஒரு விஷயத்தை எடுப்போம். முக்கியமா ஃபிட்னஸ் சார்ந்த இந்த ரெசல்யூஷன் தான் நிறைய பேர் எடுப்போம். ஆனா அதுல நிறைய பேர் தோத்து போறோம். இந்த வருஷம் நான் என்ன பண்ணலாம்னு நினைக்கிறேன்னா, முடிஞ்ச அளவுக்கு அதை நீங்க கைவிடாம இருக்கிறதுக்கு என்னால முடிஞ்ச ஹெல்ப் பண்ணி நீங்க நினைச்ச அந்த இலக்கை அடைகிறதுக்கு ஹெல்ப் பண்ணலாம்னு நினைக்கிறேன். நீங்க பண்ண வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான், என்னுடைய சேனலை அப்பப்போ பார்த்துக்கிட்டு இருங்க. பிடிச்சதை எடுத்துக்கோங்க, இல்ல வேற ஏதாவது டாபிக் வந்துச்சுன்னா மாறிட்டு, பிடிக்கலன்னா விட்டுட்டு போங்க. இந்த டாபிக் வரும்போது ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே டன். ஃபர்ஸ்ட், இந்த எல்லாருமே இந்த வெயிட் லாஸ், ஃபேட் லாஸ், இந்த உடம்ப ஷேப் ஆகுறது இதெல்லாம் பண்ணணுமா அப்படின்னு கேட்டா சத்தியமா இல்லை. நான் எப்பவும் சொல்ற மாதிரி தான், ஃபிட்னஸ்ங்கிறது இந்த பாடி, இந்த கட்டு மஸ்த சம்பந்தப்பட்டது இல்லை. உடல் என்ன மாதிரி வேணாலும் இருக்கலாம், என்ன வடிவத்துல வேணாலும் இருக்கலாம், மேபி ஃபேட்டியா கூட இருக்கலாம். ஆனா உன்னால உன்னுடைய வேலைகளை ஈஸியா செய்ய முடியுது அப்படின்னா நீ ஃபிட்டா இருக்க. நிறைய பேர் ஃபிட்டா இந்த மாதிரி மஸ்குலரா இருப்பான், பார்க்கறதுக்கு நல்லா இருப்பான், ஆனா அவனாலேயே உட்கார்ந்த இடத்துல இருந்து ஈஸியா எந்திக்க முடியாது. அவனுடைய வேலைகளை அவனால செய்ய முடியாது. அது ஃபிட்னஸான்னு கேட்டா கிடையாது. அந்த ஒரு அந்த பாடி ஆரோக்கியமானதா, அது தேவையானதான்னு கேட்டா கிடையாது. வாழ்க்கைக்கு தேவையானது ஃபிட்னஸ் தானே தவிர இந்த மசில்ஸ் கிடையாது. இதைத்தான் நான் ப்ரொமோட் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். அதுதான் ஃபிட்னஸ். நம்ம நினைச்சதை நம்ம உடல் செய்யற ஃபிட்னஸ்னா என்ன? இந்த ஒரு உயிர் இருக்குது, ஒரு உடல் இருக்குது. இந்த உயிர் செய்யணும்னு நினைக்கிற வேலைகள் எல்லாத்தையும் இந்த உடல் ஈஸியா செய்யணும். அவ்வளவுதான் ஃபிட்டு, முடிஞ்சு போச்சு. ஓகே, உன்னால இங்க இருந்து அதுல ஓடணும் அப்படின்னு நினைச்சா நீ ஓட முடியணும். இதுல இருந்து ஏறி தாண்டணும் நினைச்சா தாண்ட, ஐயோ முடியாது என்னால, ஐயோ ஏன் உடம்பு வச்சு என்னாலே குஞ்சு நிமிர முடியலன்னா இந்த உடம்பு ஃபிட்டா இல்லைன்னு அர்த்தம். அந்த ஃபிட்னஸ் அடைகிறதுக்கு நாம சில விஷயங்களை பண்ணோம். அதுல முக்கியமா விளையாட்டு, உடற்பயிற்சின்னு சொல்றதை விடையும் விளையாட்டு ரொம்ப முக்கியம். ஓகேடா, ஓகேடா. அதுக்கப்புறம் இந்த முதல்ல சொன்ன மாதிரி இந்த ஃபிட்னஸ் தான் எல்லாருக்கும் தேவையே தவிர இந்த பாடி ஷேப் தேவையில்லை, எல்லாருக்கும் தேவையில்லை. ஆனா சிலருக்கு தேவை. அது யாருக்குன்னு சொல்றேன் பாருங்க. என்னுடைய உடல், நான் எனக்கு தேவையான வேலையெல்லாம் செய்யறதுக்கு எனக்கு ஃபிட்டா இருக்கு, எனக்கு இந்த மாதிரி உடம்ப மாத்தணும்னு அவசியம் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு அது தேவையில்லை. இந்த உடம்ப ஷேப் ஆகணும் தேவையில்லை, வெயிட் லாஸ் பண்ணணும் தேவையில்லை, இல்லை ஒல்லியா இருந்தா பல்க் பண்ணணும் தேவையில்லை. ஆனா நான் பல்க் பண்ணா நல்லா இருப்பணும், நல்லா இருப்பேன். நான் ஒல்லி ஆனா நல்லா இருப்பணும், நல்லா இருப்பேன். இன்னும் கொஞ்சம் அழகா ஷேப் ஆனா நல்லா இருப்பணும், நல்லா இருப்பேன் அப்படிங்கிற எண்ணம் உங்க மனசுல தோண்டிருச்சுன்னா தயவு செஞ்சு அந்த இலக்கை அடைஞ்சிருங்க. ரொம்ப ஈஸியானதுதான். கொஞ்சம் கஷ்டப்பட வேண்டியிருக்கும், கொஞ்சம் டெடிக்கேட்டா இருந்திருக்கும். ஆனா கைகூடுற விஷயமானா கைகூடுற விஷயம். ஒல்லியா இருக்கிறவங்களால பல்காக ஈஸியா முடியும். வெயிட் அதிகமா இருக்கிறவங்களால கண்டிப்பா உங்களால ஷேப்பா அழகா மாற முடியும். நல்ல ஃபிட்டா அப்படியே மஸ்குலரா மாறணும்னு நினைக்கிறவங்களாலும் மாற முடியும். ஆனா எனக்கு இதெல்லாம் இருந்தா நான் நல்லா இருப்பணுங்கிற எண்ணம் உன் மனசுல தோணிருச்சுன்னா துளி கூட தாமதிக்காத, அந்த கோலை அடைகிறதுக்கு உடனே ட்ரை பண்ணு. ஏன்னா உன் மனசுக்குள்ள ஒரு விஷயம் உருவாயிட்டுல, நான் பல்கா இருந்தா நல்லா இருப்பேன் அப்படின்னு தோணிச்சு இல்ல உனக்கு. நீ என்னதான் கான்பிடண்டா இருந்தாலும் அந்த ஒரு விஷயம் உன் லைஃப்ல ஏதாவது ஒரு வகையில உன்னுடைய கான்பிடன்ட் லெவல்லையும் உன்னுடைய முன்னேற்றத்தையும் தடுக்கும். ஆனா அந்த ஒரு இலக்கை நீ அடைஞ்சிட்டன்னா உன் வாழ்க்கையில அது உன்னுடைய முன்னேற்றத்துக்கு 100% ஹெல்ப் பண்ணும். நான் பயங்கர பல்கா இருக்கேன், ஒல்லியா இருந்தா நல்லா இருப்பேன், ஒல்லியா இருந்தா இன்னும் அப்படி இருக்கலாம் இப்படி இருக்கலாம்னு உன் மனசுல தோணிச்சுன்னா தயவு செஞ்சு எப்படியாவது ஒல்லியாக ட்ரை பண்ணி ஆயிரு. அப்படி ஆயிட்டன்னா உன் லைஃப்ல நீ அடையணும்னு நினைக்கிற மற்ற இலக்குகளை அடைகிறதுக்கு அந்த கான்பிடன்ட் உனக்கு 100% ஹெல்ப் பண்ணும். அதனால உன் மனசுல அப்படி ஒரு எண்ணம் தோணுச்சுன்னா தயவு செஞ்சு அந்த இலக்கை அடைஞ்சிரு. இன்க்ளூடிங் நானுமே அதே மாதிரி தான். நான் ரொம்ப ஒல்லியா இருந்தேன், யாருமே மதிக்க, நான் இப்படி ஃபிட் ஆனா நல்லா இருப்பேன்டா, ஃபிட் ஆனாதான் அப்படி இருக்கும்னு என் மனசுல தோணுச்சு. நான் அடைஞ்சதுனால தான் இன்னைக்கு நான் ஒரு கான்பிடண்டா உங்க முன்னாடி இருந்து பேசிட்டு இருக்கிறேன். இல்லைன்னா காணாம போயிருப்பேன். ஓகே, கிறிஸ்மஸ் நெருங்கியாச்சு. அனைவருக்கும் அட்வான்ஸ் ஹாப்பி கிறிஸ்மஸ் ஆல்சோ. கேரளா நடக்குது. ஓகே 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 டன். இதுதான், இதுக்கு முடிஞ்ச ஹெல்ப்பை நான் உங்களுக்கு பண்றேன். முக்கியமான ஒரே ஒரு விஷயத்தை இன்னைக்கு சொல்லி முடிக்கிறேன். என்ன அப்படின்னா, நியூ இயர் ரெசல்யூஷன் ஸ்டார்ட் பண்றவங்க எல்லாரும் மேக்சிமம் செய்யற தவறு என்னன்னு கேட்டீங்கன்னா, 1ஆம் தேதி ஆரம்பிப்போம்னு நினைக்கிறது.
கண்டிப்பா கூடவே கூடாது. 1ஆம் தேதிக்கு முன்னாடி நீங்க ஆரம்பிச்சிடணும். அதாவது டிசம்பர் லாஸ்ட் 31 நீங்க உங்களுடைய ஜேர்னியை ஆரம்பிச்சு ஆகணும். அப்பந்தான் உங்களுடைய இலக்கை அது ஒரு செட். என்னைய பொறுத்த என்னுடைய ட்ரைனிங்ல அது ஒரு செட்டுன்னு வச்சுக்கோங்களேன். இதுதான் சரின்னு தான் சொல்லல. என்னுடைய ட்ரைனிங் செட் படி 1ஆம் தேதி ஆரம்பிக்கணும்னு நினைக்கிற பாரு, 1ஆம் தேதி எப்படியும் அப்படி ஜாலி இப்படி ஜாலி லீவு அது இதுன்னு போயிடும். 2ஆம் தேதி போயிடும், ஒரு நாள் விட்டுருவேன். 31 ஆரம்பிச்சிரு, அதுக்கு முன்னாடி ஆரம்பிச்சிரு. அப்பவே ஸ்டார்ட் பண்ணிட்ட, நியூ இயர்ல உன்னுடைய அந்த ஜேர்னி ஸ்டார்ட் ஆயிரும். ஓகேவா? இதுதான் நான் கொடுக்குற முதல் டிப்ஸ். முதல்ல உங்களுடைய ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணுங்க 1ஆம் தேதிக்கு முன்னாடி. அதை எப்படி ஸ்டார்ட் பண்ணலாம்னா, வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க முதல்ல செய்ய வேண்டியது, ஜிம்முக்கு ஜாயின் பண்ணாதீங்க. கிளம்பி உங்களுடைய பக்கத்துல ஏதாவது ஃப்ரீ கிரவுண்ட் இருக்கும்ல, அங்க ஜாகிங் பண்ண ஆரம்பிங்க. வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, பல்க் பண்ணணும்னு நினைக்கிறவங்க நல்ல ஃபுட் லோட் பண்ண ஆரம்பிங்க. அதை லோட் பண்றதுக்கு கொஞ்சம் வேலை செய்யணும் கண்டிப்பா. அதுக்கு நீங்களும் ஏதாவது உடற்பயிற்சி வீட்டிலே செய்யுங்க. முதல்ல வீட்டிலே உங்க உடலை ஒரு புஷ்அப் பண்றது, புல்லப் பண்றது, இந்த மாதிரி ஆரம்பிங்க. உடம்ப ஷேப் ஆகணும், மஸ்குலரா நினைக்கும், தயவு செஞ்சு உடனே ஜிம்முக்கு போய் ஜாயின் பண்ணிட்டு வீட்டில் பண்ணணும்னு நினைக்காத. இந்த சிலிண்டரை வச்சு ஒர்க் அவுட் பண்றது, வீட்டில் கிடக்கிற பாட்டில தண்ணி அடைச்சு ஒர்க் அவுட் பண்றதுலாம் வேண்டாம். மசில பில்டப் பண்ணணும்னு நினைக்கிறவங்க தயவு செஞ்சு ஜிம்முக்கு ஜாயின் பண்ணுங்க. ஓகே, டன். இன்னொரு முக்கியமான விஷயம் கடைசியா சொல்லி முடிக்கிறது. ராஜா பேரோன் மார்க்கெட்டிங்ல யானை பலம் தரும் யானை கவலம்ங்கிற நேச்சுரல் பவர் பூஸ்டர் கொடுத்துட்டு இருக்கிறோம். இப்போ இந்த வருஷம் நம்ம, அதாவது இந்த வருஷத்துக்கு முன்னாடியே இப்போ நம்ம லான்ச் பண்றது என்னன்னா பீமவாலி. ஓகே, 6 வகை தானியங்கள், பனங்கற்கண்டு, ஏலக்காய், இது இவ்வளவும் சேர்த்து தயாரிக்கப்படக்கூடிய இந்த பீமவாலி தொப்பையை குறைக்கும். அதுதான் முக்கியமானது. உங்க எல்லாருக்கும் இது 100க்கு 100% ஹெல்ப் பண்ணும். தொப்பையை குறைக்க யூஸ் பண்ணும். உடல் எடையை கட்டுக்கோப்புல வச்சு நம்ம மசிலை ஸ்ட்ராங் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணும். இதனுடைய லேப் டெஸ்ட்ல இதுல நிறைய புரோட்டீன் இருக்குது. அது போக கார்போஹைட்ரேட்டு வெறும் 100 கிராம்லயே 1 கிராம் தான் இருக்குது. கார்போஹைட்ரேட் இல்ல, ஃபேட் இல்ல, கால்சியம் நிறைய இருக்குது, அயன் நிறைய இருக்குது. ஓகே, இந்த லேப் டெஸ்ட் வந்துருக்குது. நான் அதையும் கூடிய சீக்கிரம் சப்மிட் பண்றேன். பீமவாலி உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். அப்ப ராஜா பேரோன் மார்க்கெட்டிங்ல யானை பலம் தரும், சுறுசுறுப்பை கொடுக்கக்கூடிய, எலும்புகளை நரம்புகளை பலப்படுத்தக்கூடிய யானை கவலம் இருக்குது. தொப்பையை குறைச்சி உடல் எடையை கண்ட்ரோல்ல வச்சுக்கக்கூடிய பீமவாலி இருக்குது. என்னுடைய தோட்டத்துல விளையிற எசன்ஸ் எடுக்காத ஏலம் இருக்குது. இது ராஜா பேரோன் மார்க்கெட்டிங்ல அவைலபிள் இருக்குது. டிஸ்கிரிப்ஷன்ல நம்பர் கொடுத்துருப்பேன், வேணுங்கிறவங்க கான்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாம். நான் உங்கள் ராஜா பேரோன். இந்த வருஷத்தை சும்மா தெரிக்க விடலாம்.